தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். Welcome to Ratna Fan House Sparkling New Year Sale. டிசம்பர் 31 முதல் ஜனவரி 4 வரை 5 நாட்களுக்கு மட்டுமே. Sparkling New Year Sale. ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாதர் ஸ்ட்ரீட், டி நகர். பாமகவில் அப்பா மகன் இடையே வெடித்த மோதல் ஓராண்டை கடந்தும் முடிவுக்கு வரவில்லை. வரும் சட்டசபை தேர்தலில் இருதரப்பும் வெவ்வேறு கூட்டணியில் இடம்பெறுவதோடு இருதரப்பு வேட்பாளர்களும் பல தொகுதிகளில் நேருக்கு நேர் மோதுவதும் உறுதியாகியுள்ளது. அன்புமணியின் அக்கா ஸ்ரீகாந்தி பென்னாகரம் அல்லது தருமபுரி தொகுதியில் களமிறங்க முடிவு செய்துள்ளார். இந்த தொகுதிகளில் ஒன்றில் அன்புமணி அல்லது அவரது மனைவி சௌமியா போட்டியிடுவார் என பாமகவினர் கூறுகின்றனர். இதனால் ராமதாஸ் குடும்பத்தினரே தேர்தல் களத்தில் நேருக்கு நேர் மோதும் சூழல் உருவாகும். பென்னாகரத்தில் ஸ்ரீகாந்தி அல்லது அவரது மகன் சுகந்தன் போட்டியிட்டால் அத்தொகுதி எம்எல்ஏவாக இருக்கும் ஜி.கே. மணி மேட்டூர் தொகுதியில் போட்டியிடுவார். அப்பாவிடமிருந்து தன்னை பிரித்தது ஜி.கே. மணிதான் என கூறி வரும் அன்புமணி அவரை தோற்கடிக்க தன் குடும்பத்திலேயே ஒருவரை நிறுத்துவார் என கட்சியினர் கூறுகின்றனர். ராமதாஸ் அன்புமணி ஆதரவாளர்கள் இடையே சமூக வலைதளங்களில் நடந்து வரும் மோதல் தேர்தல் களத்திலும் வெடிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதுபற்றி பாமக நிர்வாகி கூறும்போது, ராமதாஸின் அழைப்பை ஏற்று வன்னியர் சமுதாயம் அவர் பின்னால் அணிவகுத்ததோடு அவர் அடையாளம் காட்டியதால் அன்புமணியையும் ஏற்றது. பாமகவை காப்பாற்றுவதில் அவர்கள் இருவருக்கும் தான் அக்கறை இருந்திருக்க வேண்டும். ஆனால் ஒருவரையொருவர் வீழ்த்துவதில் கவனம் செலுத்துகின்றனர். குடும்ப சண்டை, கட்சி சண்டையாகி தேர்தல் களத்தில் வன்னியர் சமுதாய மோதலாக வெடிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ராமதாஸ் குடும்பத்தினர் ஒரு தொகுதியில் நேருக்கு நேர் மோதினால் அங்கு வன்னியர் சமுதாயத்திற்கு உள்ளேயே மோதல் வெடிக்கலாம். பாமகவை நம்பி உழைத்த எங்களை போன்ற நிர்வாகிகளின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளது. சமுதாய நலன் கருதி இருவரும் சமரசமாக வேண்டும் என்று அவர் கூறினார்.